இவங்களா ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் செந்தில் பாலாஜி வெளியிட்டு வந்துக்கிறாங்க. அவர் நியாயமான சட்டம் அவருக்கு கொடுத்தா தண்டனை ஜெயிலுக்கு போயிருக்கணும். இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் வர்றதுக்கு சாதகமாக அவங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான வக்கீலுங்க இருக்காங்க, அட்வொகேட்டு இருக்காங்க, அவங்களாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுங்க இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க. இந்த விசாரணையை கொண்டு போய் டெல்லியிலையோ கர்நாடகாவிலையோ மகாராஷ்டிராவிலையோ அடுத்த ஸ்டேட்டில் வச்சுருந்தாங்கன்னா இவர் எந்த தெளிவும் ஆட்சிக்கும் தெளிவு இருந்திருக்காது, இவங்க அரசியலுக்கும் தெளிவு இருந்திருக்காது, இவங்களுடைய வெளியே வர்றதுக்கும் வழி இருந்திருக்காது. இவங்களுக்கு இவங்க ஸ்டேட்டு இவங்க எதுனாலும் செஞ்சுக்கலாம், கொலை செஞ்சுக்கலாம், கொள்ளை அடிச்சிக்கலாம், எதுனாலும் செஞ்சுக்கலாம், இவங்களே வெளியே வந்துக்கலாம், இவங்களே ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கலாம். செந்தில் பாலாஜின்றவர் அமைச்சராகிறது கூட அவர் பப்ளிக் விரும்பலை. இப்போதைக்கு இந்த ஆட்சியில் பப்ளிக் டிஎம்கே ஆளுங்களே அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே தப்பு இருக்குது. அது யார் தான் இவர் வச்சுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சிஎம் அவர் பண்ண தப்புக்கு சிஎம்ஏ தப்பு சொல்கிறாங்க. பப்ளிக் இதுதான்.